விஜய் வந்து ஒரு முடிவு பண்ணி காவேரி கிட்ட பேசணும் மனசு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சாரதா வந்து நீங்கள் உண்மையை சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும், அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை, நான் உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்லாமே வந்து காவேரி எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்து ஆகணும், அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு போகிறாரு. இங்கே காவேரியும் வந்துடுறாங்க. கரெக்டாக விஜயை பார்க்க விஜய் வராரு. என்னங்க இப்படி வந்து லேட் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைங்க, நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு. சரி, நீங்கள் எப்படிப்பட்ட பொண்ணுலாம் வேணும்னு கேட்டிங்களோ அப்படிப்பட்ட பொண்ணு நான் கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு, சரி இங்கே உட்காந்து பேசலாம் சொல்லிட்டு 2 பேர் உட்காடுறாங்க. இங்கே வந்து விஜயை பார்த்துட்டு காவேரி வந்து கேட்குறாங்க, சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எனக்கு தைரியமாகவும் இருக்கணும், அதே டைமில் வந்து அவங்க வந்து வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து காவேரி பற்றின விஷயங்களையவே வந்து விஜய் வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. அதை கேட்ட காவேரி அப்படியே எக்ஸைட் ஆகிறாங்க. இவர் என்ன எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு கேட்டால் நம்மளை பற்றி சொல்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சந்தேகப்படுறாங்க. நீங்கள் சொல்கிறது ஆமாங்க, நான் உங்களை பற்றி தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, வேறு எப்படி சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றாங்க. என்னை பற்றி சொன்னால் என்னங்க இதெல்லாம் அப்படின்னோடனே, இன்னுமா உங்களுக்கு புரியலை அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு காவேரி என்ன பண்ணுறதுன்னு திரும்ப முடிக்கிறாங்க. அப்படியே விஜயை பார்க்குறாங்க. உண்மையில் சொல்லப்போனால் நான் நீங்கள் வரணும் தாங்க நினைக்கிறேன் என் ஒய்ஃபா, ஆனால் உங்களுக்கு வந்து என்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எப்படி சார், நீங்கள் தான் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப விரும்புனீங்கல்ல, இங்கே பாருங்கள் முதல்ல நீங்கள் என்கிட்ட என்ன கேட்டீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நீங்கள் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டிங்களா இல்லையா? ஆமாம், ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் என் ஒய்ஃப் மேலே வச்சுருந்த வந்து பாசம்தான், அவங்க மேலே வச்சுருந்த லவ் தான் அவ்வளோ நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு காரணம். ஆனால் அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா இல்லையா? ஆமாம் சொன்னீங்க, அதுக்கு காரணம் நீங்கள் தாங்க அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நானா? அப்போ நீங்கள் என்ன? ஆமாங்க, உங்களை நான் விரும்புகிறேன், மனசார விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அப்படியே உறைஞ்சி போகிறாங்க. அது வந்துங்க, இங்கே பாருங்கள், நான் ஒரு குழந்தையோட அப்பா தான், ஆனால் எனக்குன்னு காதல்லாம் வரக்கூடாதா? நான் கூட காதலிக்கக்கூடாதாங்க? என் ஒய்ஃப் வந்து இறந்து போய் 5 வருஷம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணும் ஏறெடுத்து பார்த்ததே கிடையாது. என் வாழ்க்கையில் எந்த பொண்ணும் இருக்க முடியாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் உங்களை பார்த்தோன்னு தாங்க நான் முடிவு பண்ணேன், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் தெரியுமா? எதனால்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது மட்டும் கிடையாது, என் குழந்தை மேலே அவ்வளோ பாசமாக நீங்கள் இருக்கீங்க, என் குழந்தையும் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கா, அதனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, அதனால தாங்க அப்படின்னோடனே காவேரிக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து விஜய் வந்து, நான் சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே, சொல்லுங்கங்க அப்படின்னோடனே, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை? எப்படியும் நீங்கள் யாரோ ஒருத்தர் கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறீங்க, அதை என்ன பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து இங்கே பாருங்க, நான்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே எனக்கு இல்லைங்க, நான் காலம் ஃபுல்லாக கல்யாணமே பண்ணிக்க போகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேங்க, அதனால தான் அப்படின்னு. நீங்கள் போய் சொல்கிறீங்க, நீங்கள் உண்மையை சொல்லலை, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஆல்ரெடி, நான் வந்து வேறு ஒரு பொண்ணை மனசார விரும்பின ஒரே காரணத்துக்காக தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு நினைக்கிறீங்க, அதுதானங்க எனக்கு காரணம், வேறு என்ன காரணம்? ஏங்க உண்மையிலே வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம்லாம் இல்லைங்க, உங்களை திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் எப்படிங்க எனக்கு வரும்? நான் அப்போலாம் யோசிக்கலைங்க அப்படின்றாங்க. நீங்கள் யோசிச்சிங்களோ யோசிக்கலையோங்க, நான் உங்களை தான் விரும்புகிறேன். நீங்கள் மேட்ரிமனியில் வந்து பொண்ணுங்க ஃபோட்டோஸ்லாம் வந்து கொடுத்து பார்க்கணுன்றது எல்லாமே வேஸ்ட்டுங்க. நான் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. நான் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி வேணான்னா விட்டுருங்க, நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்காக எனக்கு பொண்ணு பார்க்குறேன்ற பேரில் நீங்கள் மேட்ரிமனியில் வந்து எதுவும் கொடுக்காதீங்க, எந்த பொண்ணையும் நான் பார்க்கவும் மாட்டேன், அப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு வேணாங்க அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு காவேரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே பார்த்துட்ருக்காங்க. சரிங்க சார், இப்போ நீங்கள் கடைசியில் என்ன தான் சொல்கிறீங்க? அதான் நான் சொல்லிட்டேனேங்க, நான் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் கட்டாயம்லாம் படுத்த மாட்டேன், நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது, நீங்கள் விரும்பினா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா இது நடக்காது, அவ்வளோதான். ஆனால் அதுக்காக வேறு ஒரு பொண்ணை மேட்ரிமனியில் பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கங்க, இது நல்லா இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, சார் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சார், எப்படியும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உங்களை, அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் எப்படி சார் இருக்க முடியும்? நான் கிடைக்கலன்னா அப்போ யாருமே உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்களா? அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற பொண்ணு வருவாங்க சார், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, சீக்கிரமாகவே உங்களுக்கு ஏற்ற பொண்ணு, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னோடனே, ஏங்க அதெல்லாம் உங்களால் முடியும் சார், என்னால் முடியும் சார் அப்படின்னு, அதையும் பார்க்கலாம் அப்படின்றார் விஜய்.